சர்மிளா, தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக இன்று காலையில் பாமகவுடன் அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் இன்று பிற்பகலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவருக்கு முன்னதாக அங்கு எஸ்பி வேலுமணி, அதிமுகவில் மிக முக்கிய தலைவராக திகழக்கூடிய எஸ்பி வேலுமணி டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது அவரோடு பல்வேறு அரசியல் ஆலோசனைகளை மேற்கொண்டார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ள கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது மற்றும் எந்தெந்த இடங்கள் தொகுதிகளை முடிவு செய்வது, புதிய கூட்டணி கட்சிகளை இணைப்பதா வேண்டாமா, தாவேகாவின் விஜய் எந்த கூட்டணியில் அவர் இருக்க போகிறார், அவரை இணைக்கலாமா, அதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் என்னென்ன எடுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு இன்று அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளையும் ஓரணியில் இணைப்பதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஈடுபட்டிருக்கிறது. இங்கு அதிமுக அந்த முயற்சியில் ஒரு முக்கிய கட்டமாக அதிமுகவின் அந்த விழுப்புரம் மாவட்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மூலமாக அன்புமணி ராமதாசுடன் நேற்று இரவே பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து இன்று காலையில் அவர்களை கூட்டணியில் இணைத்து இருவரும் கூட்டாக பேட்டியும் அளித்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணியும் அறிவித்து விட்டார்கள். தொகுதி பங்கீடும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் வழங்கப்படும் என்றும், தொகுதி எண்ணிக்கையை பொறுத்தவரை விரைவில் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்கும் முடிவு செய்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இந்த பேட்டியில் அறிவித்து விட்டார். அதிமுக பாமக ஒரு இயற்கையான கூட்டணி என்றும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் தங்களது கூட்டணியின் இலக்கு என்றும் இருவரும் கூட்டாக அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து மீதி உள்ள கட்சிகள் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளையும், அது தவிர சிறிய கட்சிகளான புதிய தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கட்சியில் இணைய உள்ள மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்கீடு செய்வது விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்ற கலர்ஸை கொண்டு வர வேண்டும் என்றும் அதிமுகவின் 2ஆம் நிலை தலைவர்கள், தாவேகாவில் இணைந்த தலைவர்கள் அங்கு தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும், அங்கு செங்கோட்டையனை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் மற்றும் ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அங்கு இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கள நிலவரம் மாறுகிறதோ என்று நேற்று முன்தினம் வரை இந்த சூழ்நிலை இருந்தது. அமித்ஷாவின் தமிழக வருகை, அதன் பின்னர் இன்று பாமக இணைப்பு, அதை தொடர்ந்து இபிஎஸ் டெல்லி பயணம் ஆகியவற்றின் மூலமாக எஸ்பி வேலுமணி அங்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக மெகா பிளான் அதை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த எஸ்பி வேலுமணி அங்கு பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோருடன் அந்த பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருடன் பேசிய பின்னர் அமித்ஷாவை இன்று இரவே சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அவசர சந்திப்பில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அந்த மற்ற அனைத்து கட்சிகளுக்குமான இடங்கள், தொகுதிகளை முடிவு செய்வது, இணைப்பதற்கான நாளை முடிவு செய்வது ஆகியவை குறித்தும் இன்றே முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கூட்டணியில் புதிய கட்சிகள் அணி மாறுவதும் இடம் மாறுவதும் இணைவதும் அடுத்தடுத்து நிகழ தொடங்கி இருக்கின்றன. இந்த அரசியல் திருப்பத்தில் அதிமுக பாஜக பாமக என்ற ஒரு வலிமையான அணி திமுக கூட்டணிக்கு எதிராக உருவாகி இருப்பதன் மூலமாக அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.